வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த ஆலயம் வந்து சாமி வந்து பிட்டுக்கு மண் சுமந்து வந்து அந்த மண்ணை வந்து அடைக்க வந்த இடம். இதுதான் அந்த வந்தி கிழவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வந்தி பாட்டிக்காக அடைக்க வேண்டி மன்னன் வந்து ஒதுக்கிய இடம். இந்த இடத்த வந்து மண்ணை அடைக்கிறேன்னு சொல்லிதான் சாமி அங்க ஆடி பாடி எல்லாம் செஞ்சுட்டு இந்த இடத்துலயே படுத்து தூங்கிடுவார். அப்படி தூங்கினதுக்கு அப்புறம் மன்னன் இதை பார்வையிட வரும்போது இந்த இடத்துல சாமி தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவர் வேலை செய்யாம கூலியும் வாங்கிட்டு இங்க தூங்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு சாமியை வந்து என்ன பண்ணுவார்னா தங்க பெரம்பால வந்து சாமி அடிப்பார். அந்த அடி இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கு மேலும் இந்த அடி வந்து விழும். அப்ப அந்த அடி விழுகும் போது அப்ப வந்திருப்பது மனிதன் அல்ல, நம்ம எல்லாம் படைத்த சொக்கநாத பெருமான் என்று சொல்லக்கூடிய இறைவனாவான். அப்படியான இறைவன் கொஞ்சம் வந்து இந்த இடத்துல வந்து ஏன் அடி வாங்குறான் அப்படின்னா, அடி வாங்குவது வந்து நம்ம எல்லாருமே இறைவனை வந்து எப்படி சித்தரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அடி கொடுக்கணும், அவனை தண்டிக்கணும், அவனை தண்டிக்கணும், சாமி நீ தான் கேட்டு கொடுக்கணும் அப்படின்றோம். அதாவது அடி வாங்குறது அப்படிங்கிறது வந்து சொல்லை கடந்து, அதாவது நம்ம சொல்லால் அடிக்கிறோம், கண்ணால் அடிக்கிறோம், கையால் அடிக்கிறோம், ஒரு நினைப்பால் அடிக்கிறோம். அப்படி அடிக்கிறது எல்லாமே நம்மை நாமே அடித்துக் கொள்கிறோம். அதற்கு பதிலாக அன்பை செலுத்துங்கள். அன்பால் அடித்தீங்கன்னா உங்களுக்கு அன்பே கிடைக்கும். சொல்லால் அடித்தால் சொல்லே கிடைக்கும், கையால் அடித்தால் அதே அடி நமக்கு கிடைக்கும். அப்படின்னா எல்லா உயிர்களையும் வந்து பிரம்மன் வாழ்றார், எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இறைவனே இருக்கிறான். அத கடவுள் என்ற தன்மை வந்து அன்பு செலுத்துவதற்காக மட்டுமே அது வந்து நம்மளை பிறரை தண்டிக்கணும்னு நினைச்சோம்னா அந்த தண்டிக்கணும்ன்ற உணர்வு நம்மையும் தண்டிக்கும். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சாமியை அடி வாங்கி அந்த அடியிலிருந்து எல்லா உயிர்களும் இறைவன் உறைந்திருக்கிறான் என்பதனால் அந்த அடி வந்து எல்லா உயிர்களுக்குமே உணரப்படுகிறது. அப்படியான மெய்யை உணர்த்தி அன்பை செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான திருவிளையாடல் நிகழ்ந்த இடம். இன்றும் வெட்ட வெளியில மட்டும்தான் சாமி வெயில்ல தான் இருப்பாரு. இங்க போட்டிருக்க கூரையில கூட அங்க இருந்து வெயில் படுற மாதிரியான ஒரு கூரையில தான் வச்சிருப்பாங்க சாமிய. அப்படியான சாமி இந்த மாதிரி ஒரு இயல்பான இடத்துல இருந்து யதார்த்தமாக நம்ம எல்லாரும் அனுபவிக்கிற மாதிரி சாமி வந்து நம்மளுக்கான ஒரு திருவுருளை புரிஞ்சுட்டே இருக்காரு. யாரு எப்ப மதுரைக்கு வந்தாலும் இந்த புட்டுத்தோப்புன்னு சொல்லுவாங்க. இந்த இடம் புட்டுத்தோப்புல வந்து இங்க ஏகாந்தமா யார் வந்தாலுமே ஒரு சாமியை தொட்டு கும்பிடுற மாதிரி ஒரு வசதியோட சாமி வந்து எளியோனுக்கு எளியோனா. ஏன்னா இங்க வந்து கூலியாளா தான் சாமி வர்றாங்க. அப்ப கூலியாள் அப்படிங்கிறவங்களுக்கு எளியோனுக்கு எளியோராக இருக்கிறார். அதனால நீங்க வர்றவங்க யாருமே இப்படி தொட்டு கும்பிடலாம். வெட்ட வெளியில வெயில் ஆகட்டும் மழை ஆகட்டும் எல்லாத்துலயுமே சாமி வந்து இங்க இருந்து எல்லாருக்கும் அருள் புரிகிறாரு. நீங்க எங்கேயோ ஒரு கூட்டத்துல இடிச்சு பிடிச்சு சாமியை பார்க்கறதோட அந்த சொக்கநாத பெருமான் தானே கால் பட நடந்து வந்து இந்த இடத்தில் ஆட்டமாடி பாட்டு பாடி கடைசியில இந்த இடத்திலேயே தான் வந்து உறைந்து இங்கே இருந்து நான் எளியோருக்கு எளியோனாக நீங்கள் பணி செய்யக்கூடிய ஆள் நினைக்கிற ஆள் எல்லா ஆன்மாக்குள்ளேயும் நானே இருக்கேன். நீங்க பணி செய்யற ஆள்னு சொல்லி தரம் குறைவாக நினைக்காம எல்லாத்திலையும் நானே இருக்கிறேன், உங்களுள்ளும் நானே இருக்கிறேன் என்ற மெய்யை அறிவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் தான் இந்த இடம். இந்த இடத்துக்கு நேராக வாங்க, அனுபவிங்க. சாமி வந்து இந்த இடத்துல தான் மண் எடுத்து செஞ்சது. ஆனால் இந்த திருவிளையாடல் புரிகிற இந்த இடம் வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் இந்த திருவிளையாடல் நடக்கும். ஆனால் சாமி வந்து வருடத்துக்கு 365 நாளுமே இங்கே தான் இருக்கிறார். அதனால இப்படி ஒரு எளிமையாக வந்து சாமி வழிபடுறது மதுரையில் நடக்கக்கூடிய 64 திருவிளையாடலில் முக்கியமான திருவிளையாடலான பிட்டுக்கு மண் சுமக்கக்கூடிய திருவிளையாடல் என்று சொல்லக்கூடிய திருவிளையாடலில் சாமி வந்து பிட்டுத்தோப்புக்கு வந்து இந்த பிட்டுக்கு மண் சுமக்கும் அந்த கோயில் அருகே இருக்கக்கூடிய இடத்துல வந்து சாமி வந்து இப்போ காட்சி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த காட்சி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த பிட்டுக்கு மண் சுமக்கக்கூடிய திருவிளையாடல் நடக்கும். அதாவது சாமி மாதிரியே இங்கே வந்து அந்த மண் சுமந்து வந்து ஆடி பாடி அந்த சாமி வந்து எந்த இடத்துல படுத்தாரோ அதே இடத்துல வந்து சாமி வந்து படுத்திருக்கும் போது அவருக்கு பிரம்படி கொடுத்து அந்த பிரம்படி பட்டதுல இருந்து எல்லாருக்கும் அந்த பிரம்படி உணரச் செய்து அந்த உணர்தலில் இருந்து சாமி வந்து எல்லோருக்கும்
நானே எதிலும் கலந்திருக்கிறேன், எதோடனோடும் கலந்திருக்கிறேன் என்று சொல்லி மாணிக்க வாசகருடைய பெருமையும் வெளியே சொல்லி அந்த மாணிக்க வாசகருக்கு அந்த முதலமைச்சர் பதவியிலிருந்து அந்த பாண்டிய மன்னனுக்கு விடுதலை வாங்கி கொடுத்து, அந்த விடுதலை வாங்கி கொடுத்ததோடு அந்த முதலமைச்சர் பதவியிலிருந்து அடியாராக மாணிக்கவாசகர் மாறுவதற்காக இந்த நிகழ்வு நடத்தப்படுகிறது. இந்த நிகழ்வுல வந்து பாத்தீங்கன்னா பிட்டுக்கு மண் சுமக்கக்கூடிய கூலி ஆளாக, ஒரு கூலிக்கு வேலை செய்யக்கூட கூலி ஆளாக சொக்கநாத பெருமான் வருவாரு. அதே சமயத்துல அந்த மன்னனாக அரிமர்தன பாண்டியன் என்ற மன்னனாக கூடிய முருகன் வந்து ராஜாவாக, அதாவது அடியாராக, அதாவது அரசனாக வந்து இங்க வந்து இந்த திருவிளையாடல் புரிவதாக இங்க கொண்டு வர காண்பிக்கப்படுகிறது. இதுவரை திருப்பரங்குன்றத்திலிருந்து இந்த நிகழ்வுக்காக இங்கே வந்து அரசனாக வருவாரு, அரிமர்தன பாண்டியனாக சாமி வர்றாரு. அதே மாதிரி இங்க கூலிக்காரனா நம்மளுடைய சொக்கநாதர் வருகிறாரு. இந்த நிகழ்வு வந்து வாழ்வையில ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு வழியாக சாமி வந்து எல்லோருக்கும் எவ்வளவு எளியோருக்கு எளியோனாக, வலியோருக்கு வலியோனாக, எதுவுமாக இருந்து நீங்கள் யாரை எதை கொண்டு அடிப்பதாக, சொல்லை கொண்டு அடிப்பதாக, நினைவை கொண்டு அடிப்பதாக, ஒரு கோலை கொண்டு அடிப்பதாக இருந்தாலும் அது உங்களுக்கே நீங்கள் அடித்துக் கொள்ளும் அடி. அதனால் அன்பை முன்னிறுத்துங்கள், அன்பே பிரதானம் என்று, அன்பே சிவம் என்ற உணர்த்தக்கூடிய இந்த திருவிளையாடலின் சூட்சமம் வேறு எங்கும் காண முடியாத ஒரு இயல்பாகும். என்றும் நம்மை ஆளும் ராஜாவாக பார்த்திருப்போம், வளையல் விற்கிறவங்களா பார்த்திருப்போம், கூலிக்காரனாகவும் பார்த்துட்டோம். அதே சமயத்துல சாமி வந்து எல்லோருள்ளும் நிறைந்திருக்கக்கூடிய அருளை நம்மளுக்கு உணர்த்துவதற்கு தான் அடி வாங்கி அதை வந்து எல்லோருக்கும் அந்த அடி விழுகும் போது எல்லோருள்ளும் கலந்தும் கடவுளாக நானே இருக்கிறேன் என்பதை உணர்த்துகிறார். இந்த உணரக்கூடிய அற்புத நிகழ்வு இந்த மதுரை எம்பதியில இவ்வளவு நெருக்கமா நீங்க வந்து இப்படி சாமியை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் வழி சாமி வந்து உங்களுக்கு அருள்வதற்காக எங்களையும் மேலே ஏற்றி நிப்பாட்டி உங்க பக்கத்துல நிப்பாட்டி காமிக்கிறாரு. அதனால இந்த விழாவை இன்னும் நல்லா அனுபவிங்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் நம் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க.